விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. ஏமாத்தலாம் ஐயா, அதுக்காக இப்படியெல்லாமா ஏமாத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு தான் சீனாவில் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இந்த பண்டா கரடிகள் பற்றி எங்களுக்கு தெரியும். அதிகமாக மக்களுக்கு ஒரு பிடித்த ஒரு கியூட்டான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பிடித்த விலங்குகளுக்கான பட்டியலில் முதல் 5 இடங்களுக்குள்ள இந்த பண்டா கரடிகள் இருப்பதாக ஒரு ஆய்வு சொல்கிறது. அதே நேரம் இந்த பண்டா கரடிகள் அதிகமாக சீனாவில் தான் வாழ்வதாக சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட பண்டா கரடிகள் சீனாவிலே இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆகவே அழிந்து வரக்கூடிய ஒரு இனமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பண்டா கரடிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது பண்டா கரடி பற்றிய ஒரு சின்னதான விளக்கம். ஆனா நடந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பூங்கா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அங்கே சில விலங்குகளை வரக்கூடிய மக்களுக்கு காட்சிப்படுத்துறாங்க. அதுக்கு கட்டணமும் அறவிடப்படுகிறது. அப்படி இந்த பண்டா கரடிகளை பார்க்க வேணும் அப்படின்றதுக்காக அந்த பூங்காவுக்கு நிறைய மக்கள் கட்டணம் கொடுத்து காசு கொடுத்து பார்க்க வந்திருக்காங்க. வந்த இடத்துல இந்த பண்டா கரடிகள் இருப்பதாக சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு முன்னாடி மக்கள் போய் நின்று எப்படா பண்டா கரடிகள் வெளியே வரும், குகைக்குள்ள இருந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்காங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு பண்டா கரடி அப்படியே ஆடி அசைஞ்சு வாரார். வந்தோடனே மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அடடா, இவ்வளோ கியூட்டா இருக்கே இந்த பண்டா கரடிகள், இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிச்சு பார்க்குறாங்க. அதே நேரம் ஒன்றன் பின் ஒன்றாக அதே மாதிரி இந்த பண்டா கரடிகள் எல்லாம் வெளியே வராங்க. வெளியே நம்மளை மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ற ஆசையோடு அப்படியே பக்கத்தில் அப்படியே இருந்து அவங்களும் காட்சி கொடுத்து கொண்டே இருக்காங்க. இப்படி எல்லாமே நல்லபடியாக தான் போய்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் திடீரென்று அந்த பண்டாக்கரடியாக வந்தவர், அந்த பண்டாக்கரடி தான் அவர் வந்தவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய நாக்கை வெளியே நீட்டுறார். நாக்கு தூக்கி அப்படியே வெளியே போடுறார். போட்ட உடனே பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னடா இது பண்டாக்கரடி இப்படியெல்லாம் செய்யுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் மூச்சு இழைக்கிறார். மூச்சு இழைச்சிட்டு திடீரென்று என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சி விட்டார். பார்த்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படியே ஒரு ஷாக்கிங்காக போயிட்டு, என்னடா பண்டா கரடிகள் நாய் மாதிரி குலைக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு, அதே நேரம் சந்தேகப்பட்டு, இல்லை இது பண்டா கரடிகள் இல்லை, இது நாய்களுக்கு வர்ணம் பூசி பண்டா கரடிகளாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இந்த பூங்கா அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பண்டா கரடிகளாக இருக்கக்கூடிய அந்த நாய்களை வீடியோவா பதிவு செய்து சமூக வலைத்தளங்களை பதிவேற்றி பாருங்க மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது இந்த பூங்கா அப்படின்னு சொல்லி அவங்க கோபமா பதிவிட்டிருக்காங்க. அது கொஞ்சம் வைரல் ஆனது. உடனே பூங்கா நிர்வாகம் ஒத்துக்கொண்டது. ஆமா, நாங்க நாய்களை பிடிச்சுத்தான் அதுக்கு வர்ணம் பூசி பண்டா கரடிகள் போன்று நாங்கள் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய குற்றத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க.